அன்பர்களே வணக்கம். தினம் தினம் நாம் ராகுகாலம் யமகண்டம் பார்ப்பது போலவே குளிகை நேரத்தையும் பார்க்க வேண்டும். இந்த ராகுகாலத்திலே அல்லது யமகண்டத்திலே நாம் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது போல குளிகை நேரத்திலே அசுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும். பொதுவாக ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் குளிகை நேரத்திலே எழுதினால் தொடர்ந்து தேர்வுகளை எழுதி கொண்டு தான் இருக்க வேண்டும். வேலைக்கு விண்ணப்பிப்பவர்கள் அந்த குளிகை நேரத்திலே விண்ணப்பம் செய்யக்கூடாது. வேலைக்கு முயற்சி செய்வதும் அந்த நேரத்திலே செய்யக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்களிலே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் அந்த டைமிலே செய்யக்கூடாது. ஒருவர் இறந்துவிட்டால் அந்த சவத்தை அந்த குளிகை காலத்திலே அடக்கம் செய்யக்கூடாது. வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் அந்த நேரத்திலே குளிகை நேரத்திலே வீட்டை மாற்றக்கூடாது. இதைப்போல உடல் நலம் சரியில்லாமல் இருப்பவர்கள் மருந்து சாப்பிட குளிகை நேரத்தை பயன்படுத்தக்கூடாது. மருத்துவமனையில் அனுமதி பெறக்கூடாது. மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. அந்த நேரத்தை கண்டிப்பாக அறவே தவிர்க்க வேண்டும். திருமண விஷயத்தையும், திருமணம் சுப விஷயம்தானே, சுப விஷயமாக இருந்தாலும் திருமணத்தை கண்டிப்பாக அறவே தவிர்க்க வேண்டும். ஆக இந்த குளிகை நேரத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டால், இன்னொரு விஷயம், கடனை வாங்கக்கூடாது குளிகை நேரத்திலே. இதை போலவே குளிகை காலத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் உங்களுக்கு விளக்குகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.